டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்தாரு. டக்குன்னு வந்தாரு. டக்குன்னு பார்த்துட்டு கேன் வி ப்ளே அப்படின்னு கேட்டாரு. நம்ம சிஎம் சார் கூப்பிட்டுருந்தாங்க மீட் பண்ணுறதுக்கு. ஸோ மீட் பண்ணோம் அண்ட் கேம் கூட விளையாண்டோம். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட். நான் எதிர்பார்க்கல. பட் சாரே வந்து போர்டு எடுத்துட்டு வர சொல்லி நாங்க ஒரு கேம் ப்ளே பண்ணியிருந்தோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றா பார்ப்போமே. அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நேத்திக்கு பாரதி ராஜா அவர்கள் இறுதி ஊர்வலம் நடந்துச்சு. அவங்களுக்கு எல்லா மரியாதையும் அண்டு இறுதி சடங்கு எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சுங்க. ஸோ அதில் நம்ம அண்ணன் சீமான் தான் அவருக்கு பாரதி ராஜா அவர்களுக்கு மகனாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாரு. பார்த்திங்க அப்படின்னா நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு. ஸோ அவர் அழுகும்போது நமக்கே அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. பட் அங்கே நடந்த ஒரு சில நிகழ்வுகள், புலிக்கொடியை ஏற்றி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீர வணக்கம் செலுத்தியதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அரசு மரியாதை கொடுத்ததாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நடந்துச்சு. அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சில பேர் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அது உண்மையிலே சொல்கிறேன், இவனுங்களுக்கு அறிவு இருந்து பேசுகிறானுங்களா இல்லை வேணுக்குனே பேசணும்னு பேசுகிறானுங்களான்னு தெரில. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்திருக்காரு. அதாவது நேற்று தான் கிளம்பி போனார். அதாவது இங்கிட்ட இறுதி ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கோம்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவர் அங்கே இருக்கார். டெல்லியில் வந்து நிதி ஆயோக் அந்த கூட்டத்தில் போய் கலந்துருக்காரு. அப்போது அவர் வந்து முதல் வரிசையில் இருக்கார். ஆனால் இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாலின் அவர்களை பயங்கரமாக விமர்சிச்சிருந்தார் இதே விஷயத்துக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம ஆதவர்ஜுனா எவ்வளோ தான் சார் பொய் சொல்லுவீங்க, எவ்வளோ பொய் சொல்லுவீங்க, எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? அதாவது நீங்கள் ஒரு மீம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பார்த்து ஊதுங்க கோபால் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் பார்த்துருப்பீங்க. சேம் சினாரியோ தான். நான் என்ன கேட்குறேன், இப்போ அது சொல்லாமல் அப்படி சொல்லுனா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உண்மையை சொன்னால் என்ன கிடைக்க போகுது, இல்லை பொய் சொன்னதுனால என்ன கிடச்சிச்சு? ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்ப்போம்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். ஆரம்பிக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு பாரதி ராஜா அவர்கள் உடலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மரியாதையுமே செலுத்தப்பட்டுச்சு. அரசு மரியாதையும் கொடுத்தாங்க, புலிக்கொடி போத்தி வீர வணக்கமும் செலுத்தினாங்க. இப்போ இதில் என்ன நமக்கு பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா, அது பார்க்குறது ரொம்ப மனசுக்கு வந்து இதாகவுமே இருந்துச்சுங்க. நேற்று அண்ணன் சீமான் பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு அவரால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப மனசு உடஞ்சிட்டார். ஏன்னா மணிவண்ணன் அவர்கள் இறக்கும்போதும் அண்ணன் இப்படி தான் இருந்தார். பாரதி ராஜா அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா இறக்கும்போதும் அண்ணனுடைய முழுக்க மனசு உடஞ்சிட்டார். அவர் அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கண்ணு கலங்குது. உண்மையிலே சொல்லணும், இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. முழுக்க தனக்கு வந்து தன்னோட அப்பா, தன்னுடைய மகன் வந்து எந்த அளவுக்கு ஒரு அப்பாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுவாரோ அதை முழுக்க ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து என்னைக்கு அவர் இறந்தாருன்னு தெரிஞ்சிச்சோ அன்னையிலேருந்து அவர் வீட்டில் இருந்து இப்போ அடக்கம் செய்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க கூடயே தான் இருந்தாங்க. நேற்று நிறைய பேருமே வந்திருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய திரையுலகத்துலேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. சீமான் அண்ணன் வந்து புலிக்கொடியை வந்து பாரதி ராஜா அவர்கள் உடலுக்கு வந்து போத்திட்டு முத்தமும் கொடுக்குறாரு. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இதை எதிர்க்கிறேன்ற பேரில் சில தவிட்டு தற்கூறிங்க என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, அது என்ன அவனுங்களுக்கு வயிறு எரியுது போல. அது என்ன பாரதி ராஜா அவர்களுக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணணும்னு சொல்லி எங்கள் தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்னடானா நாம் தமிழர் கொடியை கொண்டு போய் போத்திக்கிட்டு இருக்காங்களே. எப்படி நாம் தமிழரோட புலிக்கொடியை போத்திக்கிட்டு இருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க, இவனுங்க யாருன்னு முதலாச்சு தெரியுதா? உண்மையிலே சொல்கிறேன், இவனுங்களுக்கு ஈழத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, புலிகள்னா யாருன்னு தெரியாது, விடுதலை புலிகள்னா யாருன்னு தெரியாது, விடுதலை புலிகளோட கொடி என்னன்னு தெரியாது, நாம் தமிழரோட கொடி என்னன்னு தெரியாது, சோழர்கள் என்ன கொடி பயன்படுத்தினாங்க ஒரு மண்ணும் தெரியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவனுங்களுக்கு 2009 என்ன நடந்துச்சு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவனுங்க எல்லாருமே பேசக்கூடிய மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா 2009க்கு அப்புறமா பிறந்தவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் வருது. ஏன்னா கொஞ்சம் நார்மலாக யோசிச்சு பாருங்க, 2009க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு இப்போ வயசு ஒரு 16-17 கூட வைங்க. அப்போது அவனுங்களுக்கு ஈழத்தில் என்ன நடந்துச்சு, அந்த மக்களுக்கு என்ன கொடுமை நடந்துச்சு, அங்கே அந்த மக்களுக்காக யார் நின்னாங்க, அந்த விடுதலை புலிகளோட தியாகம் என்ன
ஒரு மண்ணும் தெரியாது இவனுங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் விஜய் யாராச்சும் விமர்சித்து அவருங்க போட்டு நம்ம வெளுப்போம். இதே ஒரு மைண்டு செட்டில் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் சொல்கிறேன், டே தவிட்டு தற்கொலைகளா, அது நாம் தமிழர் கொடியே கிடையாது, அது புலிக்கொடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கம் துப்பாக்கி இருக்கும், அந்த புலியை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா புல்லட்ஸ் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கொடியில் அது கொஞ்சம் வேரியண்ட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து துப்பாக்கி இருக்காது, புல்லட்ஸ் இருக்காது. அப்போது அந்த நாம் தமிழரோட கொடியில் பார்த்திங்க அப்படின்னா புலியை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூரியன் மாதிரி அந்த ஒரு விஷயம் வரும். இதுதான் நாம் தமிழரோட கொடி. பாரதி ராஜா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல என்ன சொல்லி, அவர் வந்து நார்மலாகவே தமிழ் தேசியத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், தமிழ் தேசியத்துக்காக பேசக்கூடிய ஆள். புலிகளுக்கு அங்கே நடந்த விஷயங்கள், அங்கே தமிழக மக்களுக்கு நடந்த விஷயங்களை பற்றி நிறைய மேடையில் பேசியிருக்காரு பாரதி ராஜா அவர்கள். அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு புலிக்கொடி போற்றி வீரவணக்கம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதைத்தான் பார்த்திங்க அப்படின்னா நேற்று அன்னை சீமானுமே பண்ணியிருந்தார். இதை தெரியாத தவிட்டு தற்குறிகள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து அரசு மரியாதையோட அவங்களுடைய உடல் அடக்கம் செய்யணும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், சூப்பர், பண்ணணும். ஆனால் இதை ஒரு கேள்வியாக என்ன கேட்குறானுங்கன்னா, அது எப்படி அதாவது ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறவங்களுக்கு அரசு மரியாதையோடு நீங்கள் வந்து பண்ணலாமா? இது என்னடா, இது என்ன இது? இவர் என்ன ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்கில் இருந்தாரா, இல்லை முதலமைச்சரா, இல்லை பிஎம்மா, சிஎம்மா? ஒன்றுமே பண்ணாதவருக்கு அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அரசு மரியாதையெல்லாம் பண்ணுவீங்கன்னு? டேய் தற்குறிகளா, அவர் ஒரு தமிழர்ரா. அது மட்டும் கிடையாது, எவ்வளவோ விருது வாங்கியிருக்காரு, தேசிய விருது வாங்கியிருக்காரு, பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு, எவ்வளோ விருது வாங்கியிருக்காரு. ஆனால் அது தெரியாத இவனுங்க, நான் தான் சொல்கிறேன்ல, 2009க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு அவர் எடுத்த படங்கள், முதல் மரியாதையாக இருக்கட்டும், கருத்தம்மாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் இவங்களுக்கு என்ன தெரிய போகுது முதல்ல சொல்லுங்கள்? ஒன்றுமே தெரியாது இவனுங்களுக்கு. அவர் வந்து ஒரு டைரக்டர், அவ்வளோதான். அவர் என்ன படம் எடுத்தார்னு கூட இவங்களுக்கெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பாரதி ராஜான்னு ஒருத்தர் இருக்காருன்றதே இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் இவங்களுக்கு இது யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. விஜய் போய் மரியாதை செலுத்தியிருக்காரு. அப்போது அவர் யார்? அவர் ஏதோ ஒரு டைரக்டராக இருக்கும். ஆமாம், அப்போ விஜய் வந்து அரசு மரியாதை செய்ய சொல்லியிருக்காரு. அவருக்கு எதுக்கு, டைரக்டருக்கு எதுக்குன்னு வந்து அரசு மரியாதை செலுத்தணும்? இப்போது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அரசு மரியாதை கொடுக்கறது தான் சரி, அப்படி தான் கொடுத்து தான் ஆகணும். இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் இன்னொரு கேள்வியுமே கேட்குறேனே, அதாவது அந்த டைம் 2009 இப்போ அந்த ஈழத்தில் நடந்துக்கிட்டு இருக்க இந்த கொடுமையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஈழத் மக்களுக்காகவும் புலிகளுக்காகவும் இங்கே தமிழ்நாட்டில் பேசின ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐயா பாரதி ராஜா அவர்களும் தான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த டைமில் வந்து ஐ திங்க் இவங்க தான் இருந்தாங்க, காங்கிரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்தியில் இருந்தாங்க. அப்போது அவங்க, அதாவது பாரதி ராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்மஸ்ரீ இப்போ விருதை இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசை கண்டித்து எனக்கு கொடுத்த அந்த ஒரு பத்மஸ்ரீ அந்த விருதை நான் தூக்கி எறிகிறேன்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச மனுஷன். மத்திய அரசு என்னை பத்மஸ்ரீ என்ற விருது கொடுத்து கௌரவித்ததாக சொன்னது, என் பிள்ளைகள், என் சகோதரிகள் ரத்த கரையிலே எங்கள் வாடு செத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த மரியாதை என்பது என் வீட்டிலே ஒரு புண்ணாக காயமாக தெரிகிறது. ஆகையால் அந்த பத்மஸ்ரீ என்ற பட்டத்தை, இந்த பத்மஸ்ரீ என்ற பட்டத்தை தூக்கி எறிகிறேன். எப்படி அந்த அவங்களை எதிர்த்து எனக்கு வந்து இது வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச மனுஷன், அவரோட உடல் இன்னைக்கு புலிக்கொடி போற்றி இன்னைக்கு அடக்கம் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களோட விஜய் யார் அந்த ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் பண்ணி அந்த மக்களை அழிச்சு ஒழிச்சாங்களோ அவர் கூட கை கொத்து நின்று பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் நடைமுறை. இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம மக்களுக்கானவன் யார் அப்படின்னு சொல்லி. இங்கே இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்து அதுக்காக சரி நீங்கள் வந்து ஏற்கனவே கூட்டு வச்சுட்டீங்க, உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டும் கிடையாது, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு அவங்க கூட போய் கூட்டு வைக்கிறோமே, இதனால் நமக்கு வேறு பிரச்சனைலாம் வரும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் அரசியல் லாபத்துக்காக விஜய் அவர்கள் காங்கிரஸோட கூட்டு சேர்ந்தார். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதை என்னத்தை சொல்கிறது, அவர் அங்கே போய் கூட்டு சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு.
நான் என்னத்தை சொல்கிறேன்னு தெரிலைங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார். இப்போ ஒரு விஷயம் பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தது என்ன அப்படின்னா உங்களுடைய அதாவது திமுக குடும்ப ஸ்டாலினை பற்றி பேசியிருந்தார். அதாவது உங்களுடைய குடும்ப லாபத்துக்காக சுய லாபத்துக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க. நிதி ஆயோக்கில் போய் முதல் வரிசையில் போய் நின்றுக்கிட்டு இருந்தீங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே பூனைக்குட்டி வெளிப்பட்டது அப்படின்றது மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். எப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை இது பண்ணி. ஆனால் இப்போது நீங்களும் அதே மாதிரி நிதி ஆயோக்கில் போய் கலந்துக்கிட்டீங்க, முதல் வரிசையில் போய் நின்னீங்க. இப்போ எந்த பூனைக்குட்டி சார் வெளிப்படுதுன்னு சொல்லி எல்லா மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதுதான் கேட்குறோம். அப்போது நீங்கள் பண்ணும்போது அது சரி, இன்னொருத்தவங்க பண்ணால் அது தப்பா? இவங்களே தான் சொல்லுவானுங்க. டிஎம்கே பண்ணும்போது நீங்கள் எதுவும் பேசலை, இப்போ எங்கள் தலைவர் உங்கள் தலைவர் தாண்டா அதை விமர்சித்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படின்னா பின்னாடி போய் நின்றுருக்கணும். அப்போ நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சுயலாபத்துக்காக நீங்கள் போய் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேள்வி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அடுத்து நம்ம ஆதவ் அவர்கள் எவ்வளோ தான் சார் நீங்கள் பொய் சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன், பொய்யின் மூட்டைன்னு சொன்னால் அது நம்ம ஆதவர்ஜனாவாக தான் இருக்கும் போல இருக்குது. எங்கே போனாலும் பொய்யாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை அவர் பேசி நான் என்ன சொல்கிறேன்னா அவர் பேசினாலே பார்த்தீங்க அப்படின்னா வச்சு செய்கிறதுக்குன்னு நிறைய குரூப் வந்துடுது. ஏன்னா அப்போ பொய்யை சொல்லி விட்டுறாப்புல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களும் பிரக்யானந்தா அவர்களும் 2 பேரும் செஸ் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா ஜெயிச்சார். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ சாதாரணமாக நார்மலாக ஒரு முதல்வர் 2 பேரும் செஸ் விளையாடுறாங்க, ஓகே, ஐ அக்செப்டட். நான் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு அதை கண்டென்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயத்தை பேசி வச்சிருக்காரு. இங்கே முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது பிரக்யானந்தா வரப்போறாரு வந்து உங்கள்கிட்ட பேச போறாருன்னு சொன்னோன்னே யாருக்குமே தெரியாமல் அவரே வீட்டில் இருந்து விஜய் அவர்கள் செஸ் போர்டு எடுத்துட்டு வந்துட்டாராம். இப்படி விஜய் அவர்கள் செஸ் போர்டு எடுத்துட்டு வந்துட்டாராம். சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்டு கொண்டு வந்திருந்தாரு, யாருக்குமே தெரியாது. சரிப்பா, நான் கூட உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை தெரியாதவங்க தெரியாமல் தான் இப்போ அவங்களுக்கு அதை பற்றி யோசனை இருந்திருக்காது. சரி, உண்மைன்னு கூட நம்பியிருக்கலாம். ஆனால் பிரக்யானந்தாவே ஒரு விஷயத்தில் சொல்கிறாப்புல என்ன அப்படின்னா, அதாவது இவங்க சொன்னாங்க என்னை வந்து செஸ் போர்டு இவங்க தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாப்புல. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பித்தோம். அண்ட் டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்டு கொண்டு வந்திருந்தாரு, யாருக்குமே தெரியாது. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்டு கொண்டு வந்திருந்தாரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஏன்னா அது நடந்தது அது வேற எப்பயோ நடந்த விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து செஸ் போர்டு விளையாண்டதுக்கப்புறம் அந்த பேட்டி எடுக்கும்போது அந்த பையன் சொல்லிட்டாப்புல. இது தெரியாத ஆதவர்ஜனா போய் வாயை விட்டாப்புல. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே அவர் வந்து செஸ் போர்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டு இப்போ பயங்கரமான ட்ரோல் மெட்டிக்கிட்டு ஆகிட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா. பொய் சொல்லுங்கயா, ஆனால் அளவாக சொல்லுங்கயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போது எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, முதல்ல ஏதோ உருவாக்கியிருக்கீங்க. அப்போது முதல் வழக்கே பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா நிர்வாகிகள் மேலே தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான முதல் வழக்கே ஆளும் கட்சி வழக்கா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் தாவேக்க எம்எல்ஏ சரவணன் ஆதரவில் தாவேக்க நிர்வாகிகளால் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் அது தொடர்பாக தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறார். ஓகே, நாங்களும் அதை அக்செப்ட் தான் பண்ணுறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்க நிர்வாகிகளால் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இப்போ அவங்க நியாயத்தை கேட்டு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு பெண், விஜய் ரசிகையாக இருந்த ஒரு பெண், அவங்களுடைய விஜயோட ரசிகர் மன்றத்தில் சேர்ந்து இவ்வளோ விஷயத்தை பண்ண ஒரு பெண் இப்போது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவங்களுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க தாவேக்கால ஆட்சியில் இருக்கும்போதே. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு டைரெக்டாக உடனடி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க இதாகுது? இப்போது இந்த விஷயம் வெளியில் தெரியலன்னா கூட பரவாயில்ல, வெளியில் நல்லாவே தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன் உங்கள் காதுகளுக்கு இன்னும் வந்து சேரவே இல்லையா? ஏன் புஷியானந்தவர்களுக்கு காதில் வந்து சேரவே இல்லையா? இதில் அந்த பெண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து எம்எல்ஏ இருக்கக்கூடிய சரவணன் கிட்ட போய் நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பாருமா, இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுரு, இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா புஷியானந்த் அவர்கள்ட்ட நான் பேசி உனக்கு நான் ஒரு வேலை வாங்கி தரேன், இதை அப்படியே விட்டுருன்னு சொல்லி சொன்னதான் அந்த பெண் இப்போ வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இதுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க? புசி ஆனந்துக்கு தெரியாதா? இல்லை எம்எல்ஏ இந்த விஷயத்துக்கு சம்மந்தப்படலையா? இல்லை எம்எல்ஏ தெரிஞ்சும் அவர் எதுவும் கண்டு காணாமல் இருந்தாரா? என்ன யாரை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போது உங்களுடைய ஆட்சியில் உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை அப்படின்னா, வேத்து கட்சியில் இருக்கக்கூடிய உங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியில் இருந்தாங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணலைன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆக போகுதுன்ற மாதிரி தான் கேள்வி இங்கே வருது. அப்போது இவ்வளோ பேசுகிற நீங்கள் அதுக்கான நடவடிக்கையை வேகமாகவே எடுங்க முதல்ல. அடுத்து சுயமரியாதைன்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம விஜய் அவர்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு. நம்ம எல்லாரையும் மதிப்போம். ஆனா சுயமரியாதை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் கொடுக்க மாட்டோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் மோர் என்ன சொல்கிறது தர்பூசணி இந்த மாதிரி கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்து விட்ருக்காங்க தாவிக்காக்காரங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு அம்மா நீங்கள் வந்து ஒரு இடத்துல பொது வெளியில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா பொதுவான மக்கள் எல்லாருமே வரத்தான் செய்வான். தொழிலாளி கூலி தொழிலாளியாக இருப்பான், யாரை வேணால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த இடத்துல அந்த விஷயத்தை வாங்குறதுக்காக வருவாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு அம்மா மோர் வாங்குறதுக்கு வர்றாங்க. அவங்க தோலில் துண்டு போட்டிருந்தாங்களாம். எனக்கு தெரிஞ்சு அது எந்த துண்டுன்னு தெரில. மேபி டிஎம்கேவோடதோ இல்லை ஏடிஎம்கே ஏதோ ஒரு துண்டாக இருந்திருக்கலாம், இல்லை நார்மல் துண்டாக கூட இருந்திருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வாங்கும்போது ஏமா அந்த துண்டை இருந்து இறக்கு, அந்த துண்டை தோலை போட்டிருக்கிற துண்டை நீங்கள் எடுங்க, மறுபடியும் அந்த இந்த பக்கத்துலேருந்து எடுத்து இந்த பக்கம் போட்டா ஏமா அந்த துண்டை இறக்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எங்கே சார் இருக்கு உங்கள் சுயமரியாதை? சொல்லுங்கள். சுயமரியாதையை நாங்கள் வந்து எப்பயுமே இது பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க. உங்கள் தாவேக்க நிர்வாகி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, போதும், நாமெல்லாம் எதுவும் பண்ணவே வேணாம். இவங்களுக்கு தாவேக்க நிர்வாகி அவங்களே பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூனியை வச்சுக்கிறானுங்க. இது பயங்கரமான பேசு பொருளாகிட்டு இருக்குது. அதாவது திமுக வந்து எப்போ தோலில் வந்து துண்டை போடுங்கன்ற லெவலுக்கு கொண்டு வந்துச்சோ, இப்போ தாவேக்கா பார்த்திங்க அப்படின்னா அது வேறு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்கானுங்க. இன்னொரு விஷயங்க, நாம் இந்த அளவுக்கு தாவேக்காவை விமர்சிக்கிறோம், நிறைய அவங்க பண்ணக்கூடிய தப்புகளெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளை போட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறானுங்க, அசிங்கமாக பேசுகிறானுங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ ஒரு நீதிபதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக பயங்கரமான மேடைகளில் பேசிகிட்டே இருக்கார் விஜய் அவர்கள். ஆனால் அவர் பேசுகிறதுக்கும் இப்போ நடைமுறை நடக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. எப்படி ரொம்ப வேறு மாதிரி மாறி போய் கிடக்கு. நீங்கள் பேசுகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து எப்படி சரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. இப்போ போய் இவனுங்க பேசுவானுங்களாம் கேட்டிங்கன்னா, இதுக்கும் போய் முட்டு கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது அந்த நீதிபதி பார்த்திங்க அப்படின்னா ஊபி 200 யூபி இது அது அவங்களுக்காக முட்டு கொடுக்குறவங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் தாவேக்க நிர்வாகிகளால் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வேறு என்னையா பண்ணணும்? வேறு என்ன செய்ய போகிறீங்க? இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதுக்கு தான் நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. இதுக்கும் முட்டு கொடுக்க வந்துருவானுங்க. அடுத்து நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வுன்னு சொல்லி ஒரு விஷயம் ஓட்டுச்சு. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அருண்ராஜ் அவர்கள், அமைச்சர் அருண்ராஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த இடத்துல இப்படி ஆய்வு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்த ஒரு செவிலியர், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமா நின்றுகிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த களைப்புல அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த மயக்கம் அடைஞ்ச அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது. மயக்கம் அடைஞ்சு அப்படி கிடக்குறாங்க. இவர் அங்கே தான் நடந்து வராரு, பார்க்குறாரு, கண்டுக்கல. இவங்களுடைய பின்னாடி வர்றவங்களும் பார்க்குறாங்க, கண்டுக்கல. ஏன்? செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திடீரென உடல் நலக்குறைவு காரணமாக மயக்கம் அடைந்த செவிலியரை கண்டும் காணாமல் அமைச்சர் அருண்ராஜ் மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் தனக்கு ஆய்வுதான் முக்கியம் என அடுத்த பிரிவுக்கு சென்று தனது ஆய்வை தொடர்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏன் பார்த்தா உங்களுக்கு என்ன குழி முடிவு போச்சு? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு என்ன குடி முடிவு போச்சு? பார்த்துட்டீங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா, நாங்கள் ஆய்வு பண்ண வந்திருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு ஸ்கிரிப்டிலே இல்லை. இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணணுன்றது ஸ்கிரிப்டிலே இல்லை. அப்போ நாங்கள் எப்படி போய் அந்த பொண்ணுக்கு இது பண்ணுவோம்? சப்போஸ் அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல கேட்டிருந்தீங்கன்னா அது வேறு நல்ல விஷயமா போயிருந்துருக்கும். அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுகுது, இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. என்ன சார், என்ன எதுக்கு இந்த விஷயம்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு பொண்ணு வந்து தப்பான ஒரு சிகிச்சையினால் இறந்து போச்சு, செவிலியை இறந்து போனதுனால போராட்டம் பண்ணாங்களே, அதில் காண்டில் இருக்காங்களோன்ற மாதிரி ஒரு டவுட் வருது.
எங்களுக்காக நீங்கள் எதிர்த்து நீங்கள் போராட்டம்லாம் பண்ணீங்கல்ல, அப்போ நான் எதுக்கு கண்டுக்கணுன்ற லெவலுக்கு போகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. சார் அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அந்த பொண்ணு சரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்குது சார் உங்களுடைய ஆய்வுகள். ஏன்னா வரிசையாக நாங்கள் ஆய்வு பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஆய்வு நாங்கள் எப்பயுமே பார்த்ததில்ல. என்ன சொல்கிறதுன்னு தெரிலைங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய உடல்நிலையை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உடம்பு கொஞ்சம் சரியில்லை தான், தொண்டையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, இருமல் பயங்கரமாக இருக்குது. வீடியோ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருமல் தான். தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல இருமல் சவுதெல்லாம் வரும், அதெல்லாம் நான் கட் பண்ணி தான் எடுத்து போடணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி நீங்கள் கேட்டதுக்கு. ஏன்னா என்னுடைய வீடியோ பார்த்து உடல்நிலையை பார்த்துக்கங்க, தொண்டை ரொம்ப ரஃப்பாக இருக்குது, கொஞ்சம் உடல்நிலையை பார்த்து நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அதுக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். கண்டினியூவாக நம்மளுடைய வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. நாம் எப்போயுமே சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு உங்களுக்கும் தெரியும். சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்களுடைய அன்புக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.